10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் CMS-03. ராணுவ பயன்பாட்டிற்கான CMS-03 செயற்கைக்கோளானது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM-3 ராக்கெட் அதனுடைய திட்டமிட்ட பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக அந்த ஏவுதல் நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. தற்பொழுது CMS-3 செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு அதனுடைய பயணம் என்பது ஒவ்வொரு கட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 5 நிமிடங்களுக்குள்ளாக அதனுடைய இலக்கை அடைந்துவிடும். புவியினுடைய அந்த உள்வட்ட பாதைக்கு திட்டமிட்டப்பட்டிருந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதற்கான அந்த இடத்தை நோக்கி தற்போது LVM-3 ராக்கெட் அதனுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் ஏவுதலை பொறுத்த வரைக்கும் 4410 கிலோ இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களிலேயே அதிக அளவு எடையுள்ள ஒரு செயற்கைக்கோளாக அந்த செயற்கைக்கோள் பார்க்கப்படுகிறது. இந்த CMS-3 பொறுத்தவரைக்கும் ஒரு தகவல் தொடர்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரோ சார்பில் இதுவரைக்கும் இல்லாத வகையிலே அதிக அளவில் எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளாக அதிநவீன பேண்ட்வித் மல்டிபிள் பேண்ட்வித் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த LVM-3 ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய திட்டமிட்ட இலக்கை நோக்கி வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளினுடைய பயன்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது CMS-3 அதனுடைய முக்கிய பயன்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது தொலைத்தொடர்பு சேவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் நாட்டினுடைய மொபைல் தொலைபேசி மற்றும் இன்டர்நெட் இணைப்புகளை மேம்படுத்துவதற்காக பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கும். தொலைதூரம் மற்றும் மலை பகுதிகளில் அடர்ந்த காடு பகுதிகளில் சிக்னல் கிடைக்கக்கூடிய வகையில் இதனுடைய சேவை இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிகவும் மலைப்பாங்கான இடங்கள் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இணைக்கக்கூடிய வகையில் இதனுடைய தொலைத்தொடர்பு மூலமாக சிக்னல் கிடைக்கும் அளவிற்கு இந்த செயற்கைக்கோள் வலுவானதாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கிராமப்புற இணைப்பு நோக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக இந்த செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கான அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சி மற்றும் ஒளிபரப்பு ஆகியவற்றை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் கல்வி தகவல் ஒளிபரப்பு என அனைத்துக்குமான நிலையான சிக்னலை வழங்கக்கூடிய ஒரு மல்டிபிள் டிரான்ஸ்மிட்டர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் DTH டைரக்ட் டு ஹோம் சேவைகளுக்கான கூடுதல் பரப்பளவு டிரான்ஸ்பாண்டர் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிக்னல் கிடைக்கக்கூடிய பகுதியே இல்லை என்கின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு அடர்ந்த காடுகள் கடற்பரப்புகள் மலைப்பகுதிகளில் தகவல் தொலைத்தொடர்பு மற்றும் இந்த டைரக்ட் டு ஹோம் DTH உள்ளிட்டவர்களுக்கான சிக்னல் எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த செயற்கைக்கோள் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது.